என்ன உதவி மா வாழை பலா முக்குனியோடு வாருங்கள் வணக்கம் அமருங்கள் என்று வரவேற்பதுதானே நம் தமிழருடைய மாண்பு. அது எதுவுமே இல்லாட்டியும் பரவாயில்ல. சிறப்பு. தம்பி யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அண்ணன் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன கூடப்படுத கொடல அந்த வச்சு நொன்னே நான் உனக்கு என்ன தும்பி உங்க ஒப்பனுக்கு நாம இருந்தனா எங்க ஒப்பனுக்கு நீங்க வரதல என்ன தும்பி பாசம் பாயாசமா வடியுதோ? உன் பேச்சே கொஞ்சம் வினயமா தானே இருக்கிறது. உங்க பேச்சு அதை விட ரொம்ப வில்லங்கமா இருக்கு. தம்பின்னு சொன்னா காரணம் இருக்கப்பா. நான் அண்ணன்னு சொன்னா 1000 அர்த்தம் இருக்குப்பா. என்ன காரணம்? என்ன தம்பிக்கு காரணம்? தம்பி உடையான் படைக்கு அஞ்சான், மூத்தது மோள இளையது கால, முன்ன முளைக்கிற காதை விட பின்ன முளைக்கிற கொம்புக்கு தான் வலி மதியம். எந்த ஒரு கதை எடுத்துட்டாலும் அங்கே தம்பிக்குத்தான் சிறப்பு. ஒரு சின்ன விஷயம் சொல்றேனே. சொல்லுங்க. ராமாயணத்துல ராமர் இருக்காருல்ல, ஆமா, ராமருக்கு மொத்தம் 3 தம்பி. ஆமா, பரதே லட்சுமணே சத்ருகனே. இதுல கைகை என்ன வரை கேட்கிறா, ராமா என் மகன் பரதன் நாட்டை ஆள வேண்டும், நீ காணகம் செல்ல வேண்டும் சொன்னதுக்காக ராமன் காட்டுக்கு போயிட்டார். இந்த விஷயம் நடக்கும் பொழுது பரதன் இங்கே இதுல இல்ல, அரண்மனையிலே இல்ல. ஆமா, கோசல நாட்டில் கிடையாது. அப்ப என்ன பண்ணாரு, தாத்தா வீட்டில் இருந்தார். விஷயம் தெரிஞ்சு அம்மாவை ரொம்ப கண்டிச்சது. அண்ணன் கேட்கிறார், அண்ணே தெரியாம அம்மா வரேன் கேட்டு உன்னை காட்டுக்கு அனுப்பிடுச்சு, நீ வந்து திரும்ப நாட்டு ஆளுனே அப்படின்னு ரொம்ப கெஞ்சிறேன். பார்த்தா ராமர் சொன்னாரா, உன் அம்மா என்று பிரிக்காதே பரதா, நம்ம அம்மா. எப்ப என் மகன் பரதன்னு அம்மா சொல்ற வரைக்கும் என்னுடைய தாயாகத்தான் நினைத்திருந்தேன் கையை தாயை. அவள் கேட்ட வரத்தின்படி நான் நாட்டில் இருக்கேன், நீ போய் நாட்டை ஆளுப்பா அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே அப்பதான் பரதன் சொல்றேன், அண்ணே நீங்க வரலாம் பரவாயில்லனே, உங்க கால் பாதுகைகளை கொடுங்கள் என்று சொல்லி அண்ணனுடைய செருப்பை எடுத்து தன் தலையில் சுமந்து கொண்டு சென்று அங்கே அரசாட்சி செய்தவன் யாரு? பரதன். யாரு அவன்? தம்பி. பாத்தீங்களா, அங்கே ராமன் என்ற அண்ணனுக்கு சிறப்பு கொடுத்ததே யார்? தம்பி பரதன் இல்லையா? அதனால தான் அவங்கள தம்பின்னு சொல்லி உயர்த்தினேன். ஆமா, நீ எதுக்கு என்ன அண்ணன்? இப்ப அண்ணனுக்கு நான் பெருமையை சொல்றேன். அதே ராமாயணத்துல பரதன் செருப்பை வாங்கிட்டு வர்றாரு. ராமர் எதுக்காக கொடுத்து விட்டா தெரியுமா? எதுக்கு? தம்பி ரொம்ப விருப்பப்படுறான், நம்ம இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்மளுடைய செருப்பையாதாவே நம்ம இருக்கிற மாதிரி நினைச்சு நாட்டை ஆளட்டும், மக்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு செருப்பை கொடுத்து விட்டது அண்ணன். செருப்பை கொடுக்காம ஒரு நாள் வாங்கிட்டு வர முடியுமா? அப்ப அண்ணன் இல்லாம தம்பி இங்க உண்டா? ஏய், இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன ஏன் வாயை பிடிக்க எனக்கு விளக்கம் சொல்றியா? சாமி, கொடுக்காம இருந்தது வாங்கிட்டு வர முடியாத. அது வேற. அண்ணனை ஏன் செருப்பை பிடிட்டு வந்தான விஷயம் தெரியுமா? இது கூட தெரியாம கட்டையை பிடிச்சு வந்திருக்கேன், சொல்றேன் கேட்டுக்க. ஏன்னா ஒரு முறை ராமர் காணாம செல்லும் பொழுது, எப்ப இந்த தாடையை அழிப்பதற்காக ராமர் போனார்ல, அப்படி போகும் பொழுது அவரு கால் பாதை இல்லாம ஒரு கல் மேல கால வைக்கிறார். கல் உடனே பெண்ணா வருது. கல் பெண்ணா மாறுமா? மாறாது. மாறிடுச்சு. என்னன்னு பார்த்தா இது மாதிரி ஒரு முனிவருடைய சாபத்தினால அங்கே அகலி என்று சொல்லக்கூடியவ கல்லா இருந்த பெண்ணா மாறிட்டா. இப்ப ஏன் செருப்பு வாங்குறேன்? ஒருவேளை காட்டுல இதே மாதிரி எத்தனை பெண்கள் முனிவர்கள் சாபத்தினால கல்லா மாதிரி கிடப்பாங்க, அவங்க கால்ல அவர்கள் மீதெல்லாம் ராமர் பாதம் பட்டா தானே சாப விமோசனமாகும். செருப்பு காலோட பட்டா விமோசனம் ஆகுமா? ஆகாது. அப்ப ராமர் பாதத்தால் பல பெண்கள் விமோசனம் அடைவார்களே என்பதற்காகத்தான் ராமருடைய அந்த பாதுகையில் என்ற செருப்பை பரதன் வாங்கிட்டு வந்தேன். எது போதுமா? அது கிடையாது. இதுக்கு நான் உண்மையான விளக்கம் ஆரம்பத்தில் விளக்கம் சொல்ல வந்த, நான் உன்னை பாராட்டினேன். இப்ப நான் நியாயமா சொல்லும்போது நியாயமா நீ ஒத்துக்கிறணும். ராமர்கிட்ட செருப்பை வாங்கிட்டு வந்தது ஒரே காரணம் தான். அதாயா அகலிய மாதிரி நிறைய பெண் செருப்போட இருந்தா கண்ட பக்கம் அலைவாரு. ஆமா, முள்ளு முடலு வெயில் காட்டுல இந்த மனுஷன் எங்கேயுமே போகக்கூடாது, ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கட்டும். செருப்பு தாண்டி அலைவணியே உன்னை ஒரே இடத்துல உட்கார வைக்கிறதா செருப்பு பிடிட்டு வந்துட்டார். அதுல உண்மையான விளக்கமே. அதுல ஒரு நன்மை இருக்கும். எங்க அண்ணே செருப்பு இல்லாம போனார்னா முள்ளு குத்தான், செருப்பு இல்லைன்னு தெரிஞ்சா அவர் வீட்டுல உட்கார்ந்து இருப்பாரு, எங்கேயும் அலைய மாட்டாரு. இந்த புராண வரலாற்றுல இப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான பதில யாரும் சொல்லல. சரி விடு, இன்னொரு தம்பி இருக்கா தெரியுமா உனக்கு? சொல்லுங்க. 1000 தம்பிகளும் சொல்லுங்க. 1000 அண்ணன் நான் சொல்றேன். செங்குட்டு இருக்காருல்ல? ஆமா. யாரு? ராஜபாட்டு. திண்டுக்கல் பக்கத்துல புது ரோடு. அவர் இல்லையா? சேரன் செங்குட்டுவன். ஆமா, அவர் தம்பி தான் இளங்கோ. தோரங்குறிச்சி ராஜபாட்டு. ராஜபாட்டே நிக்காதப்பா, இளங்கோ படிகள் சிலப்பதிகாரத்தில் எழுதினாரே, அண்ணன் நாட்டு இதே மாதிரி தான் வருது. அண்ணன் நாட்டு ஆளணும்னா தம்பி காட்டுக்கு போகணும். இங்க வந்து தம்பிக்காக அண்ணன் போறாரு, இங்க அண்ணனுக்காக தம்பி போறாரு. அப்ப போய் காட்டுக்கு போய் இளங்கோ அடிகளாக மாறி சிலப்பதிகாரத்தை ஏற்றுறார். அப்ப அண்ணனுக்காக காட்டுக்கு போய் சிறப்பு கொடுத்தது யாரு? தம்பி இளங்கோ. சிறப்பு யாருக்கு? தம்பிக்கு. அதனாலதான் உங்களை தம்பின்னு சொல்லி பெருமை கொடுத்தேன். உங்களுக்கு அண்ணனுங்கிறதுக்கு நிறைய பெருமை இருக்கு. இப்ப பஞ்சில வேண்டவங்க 5 பேரு. பஞ்சில வேண்டவங்களா? ஏய், பஞ்ச பாண்டவர்கள் சொல்லு, ஏன் பிரிக்கிற? மாத்திட்டாங்களா? ஐவர், தர்மன், பீமன், அர்ஜுன், நகுல, சகாதேவன் 5 பேர் பஞ்ச பாண்டவர்கள். பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர். சரி, அதுல தர்மருக்கு தான் மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அர்ஜுன வில்லுக்கு விஜயம் தான். பீமன் இருக்கிறதுல பெரிய பலசாலி. ஜாதகங்கிறது கணிக்கிறது முதல்ல ஜாதகத்தை முறையாக கணித்தது நகுலேன்.
சகாதேவன் தானே. அதாவது காராம் பசு குதிரை வித்து இதுல சிறந்தவர் நகுலே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு இருக்குல்ல. தந்தையுடைய அந்த கால் பெருவிரல உட்கொண்டான், உண்டதுனால அவனுக்கு ஞானம் கிடைத்தது. அப்ப இப்படியான ஞானத்தை பெற்றவன் யாரு அப்படின்னா, ஏன்னா மகாபாரத போற என்னைக்கு களப்பலி கொடுத்தா யாருக்கு வெற்றி அதிகம் அப்படிங்கறது தெரியும். இப்படி விவரம் படிச்சிருக்கியப்பா. உன் உடல் தோரணைக்கு உன் பேச்சுக்கு நீ ராஜாவாட்டே போடலாமே. செய்யலாம் தான், நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கொட்டையை நெருப்பு வச்சு கொளுத்திடுவாங்கன்னா இல்ல, அதெல்லாம் கிடையாது. தரமா இருக்கும், பூரா கலையரங்கமா கட்டிட்டு இருக்காது. சரி கிடக்கும். நான் என்ன சொல்ல வரேன், அங்க தம்பிக்கு பெருமையை விட உயிரோட தெய்வலோகத்துக்கார இறக்காம போக முடியுமா? முடியாது. உயிரோட போனது யாரு தெரியுமா? தர்மன். அங்கே தர்மர் வைகுந்தம் செல்கிறார். அப்ப அங்க அண்ணனுக்கு பெருமையா தம்பிக்கு பெருமையா? அதனால உங்களை பெரிய மனுஷன் ஒவ்வொரு ஒவ்வொரு தவறுனால ஒவ்வொருத்தர் இறந்தாங்க. சரி, ரொம்ப புராணத்தையும் குதிக்க வேணாம். சரி, யார் நீ முதல்ல? நீங்க யாரு சொன்னா கேட்டா பதில் சொல்லியா? யார் நீ முதல்ல? சொல்ல வந்தீங்களா கேட்க வந்தீங்களா? சரி, இப்ப என்ன கேக்குறீங்களா? நான் யாருன்னு நான் சொல்றதை விட உன் வாயில சொல்ல வைக்கிறேன். எப்படி சொல்லுங்க பாப்பா. அடையாளம் தெரியுமா உனக்கு? காயாத கண தேவா, அதான் அடையாளம். அந்த முறிய வந்து பாடிக்குவாரு. நான் கேட்டது இடத்திற்கான அடையாளம். இப்போ முன்னாடி ஒரு சிவன் வந்து நிக்கிறார். ஆமா, அவர் சிவன் தான். எப்படி நீங்க கண்டுபிடிப்ப? கையில செம்புடுக்கு வச்சிருப்பாரு. ஏய், எதையுமே நீ முழுசா சொல்லி பழக்கமே இல்லையா உனக்கு? செம்பினால் செய்யப்பட்ட உடுக்கு வச்சிருப்பாரு. அப்படி செம்பினால் செய்யப்பட்ட உடுக்கு வச்சிருந்தா செவ்வுடுக்குன்னு சொல்லணும். உடம்புல புலித்தோல், அப்படி சொல்லு. புலித்தோல் உடுத்தி இருப்பார். புலித்தோலை உடுத்தி மேல ஒரு பாம்பு, இங்க ஒரு பாம்பு, இடுப்புல ஒரு பாம்பு, கழுத்துல முக்கியமா ஒரு பாம்பு, பெரிய பாம்பு. அது வந்து வெளிநாட்டு பாம்பு, பெருசா இருக்கும். கார்கோடகன்ற பாம்பு. சரி, எடுத்து வாங்க. அப்ப சடாமுடி தரி கையில செம்பு உடுக்க வச்சிருப்பார். இப்ப நீ செம்புடுக்குன்னு சொன்னவங்க கை கொடுத்துட்டு போறாரு. அடுத்து அவர் என்ன நினைக்கிறாரு, நான் வச்சிருக்கிற கரும்புடுக்கு. நீ ஊர்ல உனக்கு கை கொடுத்ததுக்கு கரும்பு அவர் நீ எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ மண்டைய பொழுதுறேன். நான் என்ன சொல்ல வரேன், தலையில கங்கையை சொல்லி இருப்பார், கங்கை புனித உடுத்தி இருப்பார், சடாமுடி தெரித்து இருப்பார். இதெல்லாம் பார்த்தா சிவன் கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் சிவன். ஒரு விநாயகர் வந்தா, விநாயகர் வந்தா தும்பிச்சங்கைய தொங்கும், துதுக்கி இருக்கும், தொந்தி வெயரோட யானை தலையோட விநாயகர். ஒரு முறிய வந்தா, முறிய வந்து கையில சக்தி வேலோட இருப்பார், வேலோட மயிலோடும் சேவல் கொடியோடும். இது மாதிரி என் உருவத்தை நன்றாக உற்றுப்பார். அடையாளம் தெரியுதுல? எங்க சொல்லு. இவ்வளவு பெரிய பாவாடை கட்டிக்கல, ஒண்ணும் தெரியல. டேய், இது பாவாடை உனக்கு பஞ்சகஜம் சொல்லுவாங்க. நல்லா கவனி. தலையில சடாமடம் இருக்கா? இருக்கு. நெற்றியில திரு ராமம் இருக்கிறதா? இருக்கு. கையில சத்ததல கட்டை இருக்கிறதா? இருக்கு. இடுப்புல மகதியாள் இருக்கிறதா? மதினியா, மதினியாளடா, மகதியாள். மாத்திட்டாங்க. காலிலே தண்டை இருக்கிறதா? இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நான் யார் போல் தெரிகிறது? ஓவியத்துல பார்த்தா நாரதர் மாதிரி தெரியுது. மாதிரி என்ன? நான் தாயா நாரத மகரிஷி. நீங்க தானா? ஆமா. சாமி சாமி போயிட்டு வாங்க. நீங்க நாரதரை பார்த்திருக்க, சுவாமி வரம் கொடுங்கன்னு சொல்லி வரம் கேட்கலாம், இல்ல வாழ்த்தலாம், போயிட்டு வாங்கலாம். போதும் சாமி, உங்களால பூலோக மக்கள் பட்ட பாடு. என்னாலயா? என்ன பாடுபட்டி என்னால? உங்களால எத்தனை மும்பை நான் எங்க ஒன்றை கால வைக்கிறனோ அங்க கலகம் தான் குடும்பம் கோவிந்தா கோவிந்தா. ஏய், அங்கே தீமை அழிந்து நன்மை பிறக்கும். அப்பா, சாவித்திரிட்ட போனது நீங்க தானே? நான் தான் போனேன். நீங்க சாவித்திரிட்ட போகும்போது செமினி கணேசன் எங்க இருந்தார்? டேய், கதையை முழுசா கேட்க மாட்டேன். நீ சாவித்திரிட்ட போனா எந்த சாவித்திரி? செமினி கணேசன் முன்னாடி வரதான் சாவித்திரி. சத்தியவான் மனைவி சாவித்திரி. கணவன் இறந்து விட்டால் இறந்து போன கணவன் உயிரை எமலோகமே சென்று மீட்டு வந்தாலே சாவித்திரி. காரணம் யாரு? நாரதன்னா சிறப்பு கொடுத்திருக்கேன். புருஷன் இறந்துட்டான், அதே புருஷனோட தான் வாழணும்னு சொல்லி யாருமே இறக்காம தெய்வலோகத்துக்கும் எமலோகத்துக்கும் போக முடியாது. உயிரோட போறதுக்கு காரணம் நீங்க தான். ஆமா, அதை நான் ஒத்துக்கிறேன். சிறப்பு தானே. அன்னைக்கு எமலோகத்துல போய் உயிரை வாங்கிட்டு வந்தது பொம்பளை. சரி, இன்னைக்கு எமனுக்கே உயிரை தர்றது இல்ல. எங்க வீட்டுல 2 பொம்பளை இருக்காது, அவளே உயிரை வாங்குறாளுங்க. எதுக்கு 2 பொம்பளை வீட்டுல வச்சிருக்கா? ஆமா, ஒண்ணு பத்த மாட்டேங்குது, ரெட்ட வண்டி மாடு. அத்தனை சிறப்புக்குரிய நாரத மகரிஷி பா. நானு ஊர்வசிட்ட போனது நான் தான் போனேன். மேனகிட்ட போனது நான் தான்ப்பா. துளத்தமிட்ட போனது டேய், மொட்டத்தில் போனதுன்னா பாக்குற மக்கள் நினைப்பாங்க ஆசி கொடுக்க போனது நான் தான். ஒரு பொம்பளை என்ன பண்ணா, சூரியனே ஒதுக்கி விடாம செஞ்சா. ஆமா, நலாயினி. ஒரு பொம்பளை இரும்பு கடலா வளர்த்தா, அரிசியா தேவி. இத்தனை பொம்பளையும் உங்களுக்கு தெரியும். ஆமா, இத்தனை பொம்பளை நீங்க போயிருக்கீங்களே. ஆமையா, போய் தாயா சிறப்பு கொடுத்து இன்னைக்கு பெண் அரசிகள் கற்புக்கு அரசியல் வரிசையில தூக்கி வச்சிருக்கேன். இத்தனை பேர்த்துல போனீங்களே. ஆமா, உரை போட்டு போனீங்களா, உரை இல்லாம போனீங்களா? உரை என்றால் ஆணுரை. டேய், என்ன உரைனா புரியல. தமிழ் உரையா என்ன உரை? இப்போ ஒரு பொம்பளை பிள்ளை பேசுனா அது என்னன்னு சொல்லுவோம்? உரையாடும் பொழுது பெண் உரைன்னு சொல்லுவோம். சரி, ஆம்பளை பேசும் பொழுது ஆண் உரையா? 2 வாய்ட்டு வேக்கல இருக்கு, என்ன எடுத்து வச்சுக்கோங்க. உன்னை யார் இப்படி கெடுத்து வச்சான்னு தெரியல. அதெல்லாம் கிடையாது.
ஆக ஒரு பெண்ணுக்கான மகிமையை அந்த உணர்த்தி உயர்த்த வேண்டும் என்பதற்காக அதுக்கெல்லாம் போனீங்க, ஏத்துக்க வேண்டிய விஷயம். சரி, வேற பாவம் அந்த கிழவி. எந்த கிழவி? மகாலட்சுமி. சரி, அந்த மாட்டம் ஏன் போனீங்க? பாட்டிப்பா ஸ்ரீமதியாக இருந்த பொழுது அந்த பெண்ணுக்கு ஒரு சிறப்பு கொடுத்தேன் இல்லையா? உங்களுக்கு பொம்பளாசை இருக்கா இல்லையா? பெண்ணாசை அறவே இல்லை. அப்புறம் எப்படி குரங்கா போனீங்க? அப்புறம் எது குரங்கா போனீங்க? அது வந்து மாயையின் தன்மை, உலகத்துல மாயையின் தத்துவத்தை உணர்த்துவதற்காக எம்பெருமான் பெருமாள் ஆடிய திருவிளையாடல் அப்பா. அப்படி இல்லப்பா, வேற என்ன? ஒரே பொம்பளை மேல 2 பேரும் ஆசைப்பட்டு நீங்க போய் வாங்கின வர ஒரு விஷயம் நடக்கணும்னா அது இப்படி நடந்தாத்தான் அது நடக்கணும்னு ஒரு நியதி இருக்குல்ல. அதுக்காக பெருமாள் ஆட்டு வித்த நாடகம். அது உண்மையிலே ஆசை கொண்டு போகவில்லை, அங்கே ஸ்ரீமதியின் தன்மையை உணர்த்துவதற்காக. இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன? நாரதர் வர்ற பூராமே பொம்பளை ஆசை இல்லைன்னு சொல்றீங்க. சரி, இடுப்புல கட்டி போட்டிருக்கீங்களே மதினியா? மகன் திரும்ப திரும்ப மதினி என்ன மண்டையை பொழந்துருவேன். மகதி மகதி மகதியாள். இது பொம்பளையா ஆம்பளையா? இது ஆதி காலத்தில் பெண்ணாக இருந்தவள் தான். 52 மனைவிகளை உருவியாக இருந்தவள். இப்பொழுது இப்பிறவியிலே அவளை யாழாக மாட்டி விட்டேன். யாழா மாத்தினா யாழ் மட்டும்தான், பெண் என்ற எண்ணம் எல்லாம் வராது. எண்ணம் கிடையாது. சரி, இப்ப முருகன் விநாயகர் ஐயப்பன் எல்லாமே ஒரே குடும்பத்து பிள்ளைங்க. ஆமா, முருகப்பெருமான் பட்டை அடிச்சிருக்காரு, விநாயகர் பெருமான் பட்டை அடிச்சிருக்காரு. சிவனுக்கும் மகாவிஷ்ணுக்கும் பிறந்தவர் தானே ஐயப்பன். அவரும் பட்டை தானே அடிச்சிருக்கணும். எதுக்காக நாமம் போட்டிருக்காரு? அவர் பந்தளராஜனுக்கு பிள்ளையாக பூலோகத்தில் வளர்க்கப்பட்டார். பந்தலை சைவமா வைணவமா? வைணவம் தானே. அவர் தந்தை என்ன சூடி இருக்கா அதையே அவரும் சூடி இருந்தார். ஆஞ்சநேயர் ஏன் நாமம் போட்டிருக்காரு? ஆஞ்சநேயர் ஏன் நாமம் போட்டிருக்காரு? அவர் என்னதான் சிவனுடைய பிள்ளையாக இருந்தாலும் கூட நல்ல கேள்விதான். ஏன்னா சிவனுடைய வீரியத்தை கனியில் அது இருக்கிறது. அதை கொண்டு வாயுதேவே யார்கிட்ட கொடுக்குறேன்? அஞ்சனாதேவிட்ட. அஞ்சனாதேவி யாருடைய மனைவினா கேசரின்ற மன்னனுடைய மனைவி. இந்த கேசரி யாருன்னா, கேசரி யாரு? உப்மாவில் செஞ்சது, ரவையில் செஞ்சது. விளக்கம் சொல்றதுக்கு இந்த இதுல போய் முட்டிக்கிறலாம் போல. டேய், கேசரி தாங்க. திங்கிற கேசரி இல்லையா? உண்மையிலே புராணத்தை கேசரின்னு ஒரு மண்ணே இருந்தான். அந்த கேசரி மண்ணே வைணவன். அப்ப அஞ்சனாதேவிக்கு கேசரிக்கு பிள்ளையா தானே ஆஞ்சநேயர் பிறக்கிறார். அவர் தந்தை சூடியதே தானும் சூடினார். ஒன்னும் தவறு இல்ல. இவ்வளவு ஆக்கப்பூர்வமா பேசுற. ஆஞ்சநேயர் கல்யாணம் ஆயிருச்சு ஆகலையா? கல்யாணம் ஆகல. ஆகல இல்ல. ஆகல. ஏன் ஆகலன்னு தெரியுமா? அவர் பிரம்மச்சரிய விரதம் உண்டவர். அது கிடையாது. வேற, அவருக்கு ரொம்ப பயம். ஏன்? ராமருடைய பொண்டாட்டி சீதையை ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போனார். ஆமா, ராமர்கிட்ட எத்தனை படை இருக்கு? எல்லா படையும் இருக்கு. யானைப்படை, குதிரைப்படை, காலால் படை, ஒட்டகப்படை. ராமர்கிட்ட எத்தனை படை இருந்துச்சு அந்த நாட்டில்? அதுக்கு தசரதன்ட்ட இருந்துச்சு. தசரத சக்கரவர்த்தி இல்லாத, அவங்கள்ட்ட இல்லாத படையே கிடையாது. காட்டுக்கு வந்த பிறகு அவர்கிட்ட எந்த படையும் இல்லை. இல்ல காட்டுல இல்லைங்க, இருந்தது அரண்மனையில். சரி, அப்பேற்பட்ட மகாராஜா நாட்டோட அரசனுடைய பொண்டாட்டியே இவர் தூக்கிட்டு போயிட்டாரு. நம்மளே ஒண்ணும் இல்லாம இருக்கோம். நம்ம கல்யாணம் பண்ணா நம்ம பொண்டாட்டி எவனா தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்றது? அப்படி நினைச்சா அவர் கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்கல. பொண்டாட்டி தூக்கிட்டு போயிட நினைச்சா நான் கல்யாணம் பண்ணாம இருந்தாரு. ஆஞ்சநேயர் பிள்ளை இருக்கா இல்லையா? இருக்கு. மச்சவளவன் ஒருத்தர், மகரத்வஜன். ஆமா, தமிழ்ல மச்சவளவன், ஆனா அவருடைய பேர் மகரத்வஜன். ஏன்? வியர்வையிலே ஒரு மீன் சாபத்தினால் விழுங்கியதால் உருவானவர் மகரத்வஜன். ஏன்னா தந்தையவே வெற்றி விட ஒரு வீரன் இல்லையா மகரத்வஜன். ஆஞ்சநேயரை யாராலும் வெற்றி கொள்ள முடியாது. ஆனா அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரையே வெற்றி கொண்டான். நம்மளையே அடிச்சு சாச்சுட்டானே இந்த சின்ன பையன், யாரான்னு பார்த்தா அது அவர் பிள்ளை தான். அதுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராமாயணத்தில் லவகுஜன் என்று வருவாங்க. ராமரோட இடத்துல சண்டை செய்யணும் காட்சி. அப்ப சண்டை செய்யும் போது யாருமே ராமருடைய பானத்துக்கு எதிர்பானமே கிடையாது. ஆனா ராமரே ஒருத்தர் அடிச்சு வீழ்த்துவேன். ராமர் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே 3 பேரும் ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா குதிரையை அவுத்து விட்டாங்க, வந்த குதிரையை அவன் கட்டி போட்டுட்டாங்க. ஏன் குதிரையை யாரா கட்டி போட்டுதுன்னு அங்கே லட்சுமணன் வர, லட்சுமணன் அடிச்சு ஓட விட்டாங்க, பரதன் அடிச்சு ஓட விட்டாங்க, சத்ருகன் அடிச்சு ஓட விட்டாங்க. யாராலும் ஜெயிக்க முடியாது. என் தம்பியில எவன்டா ஜெயிச்சு? ராமர் வந்து ராம பானம் வர்றாரு, அந்த பானத்துக்கு எதிர்பானம் விட்டாங்க. அப்ப ஏன் பானத்துக்கு எதிர்பார்த்த வர்றாங்க. இவங்க யாருன்னு பார்த்தா சீதை சொல்றா உங்க பிள்ளையதான், வேற யாரும் இல்ல. அப்பதான் சொல்லுவாங்க அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கான். புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? எலிக்கு பிறந்தது புழுக்க போடாம இருக்குமா? அதாவது செய்யற வேலை மொழியை மாத்தாத. நல்லா தானே பேசுற. சரி, அதாவது வேலையை அதாவது செய்யணும். சரி, இப்ப 40 நாள் விரதம் இருந்து மாலை போடுறோம் முருகனுக்கு. சரி, உன்னை வர சொன்னது பெரிய தப்பா போச்சு. ஐயப்பனுக்கு மாலை போடுறோம். சரி, நீங்க தம்பிக்கு பெருமை சொன்னீங்கல்ல. ஆமா, இப்ப அண்ணனுக்கு நான் சொன்னணும்ல. என்ன? ஏய், எந்த கோயில்ல வேற நீ அண்ணனை பெருமை சொல்றதே நீ முக்கிய நடக்கறியா? அதுக்கு தான் இடத்துக்கு வர்றேன். சரி, சொல்லி முடி. மாலை போடுறது எங்க போய் போடுவோம்? மாலையை கழட்டுறது எங்க போய் கழட்டுவோம்? யாருக்கு போடுறது சொல்ற? போடுறது முருகனுக்கு மாலை. மாலை போடுறது எந்த கோயில்ல போடுவோம்? முருகனுக்கு மாலை இந்த கோயிலையும் போடலாம். அப்படிலாம் கிடையாது, ஐதீகம் இருக்கு. எந்த கோயில்ல? விநாயகர் ஆலயத்துல தான் போடணும். அப்படி நடக்கல. விநாயகர் ஆலயத்துல கழட்டணும். சிவன் ஆலயத்திலே போடலாம், பெருமாள் ஆலயத்துல. இது என்ன மதங்களுக்குள்ள பிரச்சனை பண்ணிடுற போல இல்ல விஷயம் இருக்குல்ல. சரி, எங்க பழனிக்கு மாலை விட்டு போறிய, எங்க போய் கழட்டுற? கீழே இருக்காருல்ல விநாயகர் பெருமான், அங்கே கழட்டிடுவியா? அங்கதான் கழட்டுவான். மேல போயிட்டு வந்து திரும்ப கீழே கழட்டணும். விநாயகர் என்னதான் முருகன் கோயில் போனாலும்
முதல்ல யாருக்கு தேங்காய் உடைக்கணும்? விநாயகர் தானே உடைக்கிறேன். இல்லாட்டினா அப்ப அண்ணனுக்கு பெருமையா தம்பிக்கு பெருமையா? விநாயகருக்கு தேங்காய் உடைக்காம நீ வந்தேன்னா என்னுடைய அருளே கிடைக்காதுன்றாரு முருகன். அதனால என்னதான் முருகப்பெருமானுக்கு மாலையிட்டாலும் கூட விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைக்கணும். அது வந்து விநாயகர் மட்டும் கிடையாது, சிவபெருமானாகவே இருந்தாலும் கூட விநாயகரை பணிந்த பிறகுதான் எந்த ஒரு காரியம். உன் பேர் என்ன முதல்ல? என் பேர் வீரத்தேவன். வீரத்தேவனா? என்ன பண்ற இந்த இடத்துல? சுத்தி வர வேலி அடைச்சு திணையை போட்டு திணைக்கும் காவல் தான். திணைக்கும் காவலா? திணைக்காவல். திணைக்காவல். திணைக்காவல் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். கருந்தனை செந்தனை எத்தனை பேர் இருக்காங்க உள்ள? ஒண்ணுக்கு 2 பேர் உள்ள இருக்காங்க, வெளியே இருக்கிறேன். சோனி கடிச்ச யார் அது? கிளவி பணமட்டையில ஒண்ணு கடிச்சுக்கிட்டு இருந்தா. டேய் சோன் அப்படித்தானே கேட்கும். அந்த சோ இல்லையா? ஆலோலம் சோ. ஆலோலம் சோ என்ற மிக அற்புதமான ஒரு கானம் என் செவிகளில் ஒழித்துக் கொண்டே இருக்கிறதப்பா. என் தங்கை வள்ளி, அதற்கு பக்கத்துல அதோட தோழி ஏன் 7 குள்ளி, 4 சேர்ந்து 3 பேர் வந்திருக்கான். 3 பேருமா காவல் வாங்குறீங்க? ஆமா. அவங்க உள்ள இருக்காங்க, நீங்க வெளியே இருக்கேன். எப்படி போய் கொண்டிருக்கிறது? தண்ணியா போகுது, வகுத்துக்கு சேரல. டேய் உனக்கு எப்படி போகுது நான் கேட்டேன். பாக்குற வேலை எப்படி போயிட்டு இருக்கு? சிறப்பா போயிட்டு இருக்கு. ஆண்டவனுடைய கருணத்தினால் சுபிட்சமா போயிட்டு இருக்கா? மிக சிறப்பு. நான் நாரதன் சொன்னனே, என் தந்தையுடைய சிறப்பு நீ கேட்காம இருக்கலாமா? உங்களை பத்தி எல்லாமே தெரியுமாங்க. என் தந்தை பிரம்மா, தாய் கலைவாணி. என்ன தொழில் பண்றாரு? தொழில் படைக்கிறது. என்ன படிக்கிறாரு? உலகத்துல அனைத்து ஜீவராசியும் முதல்ல 84 ஜீவராசியும் படிக்கிறவங்க அப்பா. ஆமா. ஆட்ட படிச்சது அண்டசம், உப்பிசம், சராயசம், சுவேதசம், பூண்டு ரசம், புளி ரசம், மிளகு ரசம், தக்காளி ரசம், பல ரசம். ஏய் எங்க அப்பா என்ன சமையல்காரரா உனக்கு? இத்தனை வகையான உயிரினங்களை படைக்கின்றார் என் தந்தை. அவரும் படைப்பாளி தாங்க. ஆமா. சரியா வச்சா தான் சரியா சுவையோட கிடைக்கும். ஆமா. நல்லன்ற ஒருவன் ரசம் வைக்கிறத பார்த்து தானே என் புருஷன் தான் இவன் தமையதியை கண்டுபிடிச்சா. ரசத்துக்காக புருஷன் கட்டலாம் வாத்தி. அவனும் படைத்தாள். ஒரு தொழிலை படைக்கக்கூடிய அனைவருமே படைப்பாளிகள் தான். பிரம்மன் தான் ஒண்ணு மாற்று கருத்துல. சரி இப்ப நீ 2 பிள்ளை இருக்கனேல. இப்ப 2 பிள்ளைல நான் யாரை சந்திக்கணும், யாருக்கு ஆசி கொடுக்கணும்? எல்லாத்துக்குமே கொடுக்கணும். முதல்ல என் ஆளை கூப்பிடுறேன், அதுக்கப்புறம் என் தங்கச்சியை கூப்பிடுறேன். அப்ப நீ என்ன பண்ணு, உன்னுடைய காதலியை அழைச்சு வா. அந்த பிள்ளைக்கு ஆசி வழங்கி விட்டு, உன் தங்கை இருப்பதா சொன்னீ இல்லையா, உன் தங்கைக்கு ஆசி வழங்க தயாரா இருக்கேன். ஒரு சின்ன விஷயம் சாமி. என்னப்பா? பழனியில இருக்கிற முருகன். ஆமா. திருச்செந்தூர்ல இருக்கிறது முருகன். திருப்பரங்குன்றத்துல இருக்கிறது முருகன். சுவாமி மலையில இருக்கிறது முருகன். மருதமலையில இருக்கிறது முருகன். இத்தனை இடத்துல இருக்காருல்ல. சரி. பழனிமலையில இருக்காருல்ல முருகன். ஆமா. அவருக்கு எத்தனை மயில்? எத்தனை மயில்? முருகப்பெருமானுக்கா? முருகப்பெருமானுக்கு 3 மயில். என்ன பார்த்தா கேனப்பாய் மாதிரி தெரியுதா? ஆமா. இல்ல என்ன ஆமாங்கற அப்புறம் இல்லங்கற. இப்ப என்னையா உன் பிரச்சனை? 3 மயில்ட்டே இப்ப இதுல என்ன பஞ்சாயத்து உனக்கு? தெரிஞ்சா சொல்லுங்கல்ல, என்ன கேளுங்க. ஏன் ஒரு கோமாளினோட உன்னை நினைக்காம உன் கேள்விக்கு நியாயமா பதில் சொல்லியிருக்கேன். நீ எதுக்கு இப்ப மூஞ்சி அப்படி வச்சுக்கிற? 3 மயில்லாம் எப்படி வந்துச்சு? ஏன் முருகப்பெருமானுக்கு 3 மயில்னா ஆரம்ப காலகட்டத்துல அன்று அன்னை பராசக்தி ஒரு முறை மயிலாக மாறி இருக்கா. போருக்கு போகும் பொழுது இந்திரன் மயிலா மாறி இருக்கா. அப்புறம் சூரியன் 2ஆ பிளந்து ஒரு பகுதி மயிலாக மற்றொரு பகுதி சேவலாக. எத்தனை மயிலுங்க வந்துச்சு? இந்த மயில யாரு? என்னங்க உங்க பிரச்சனைங்க? இந்த மயில யாரு கேட்டது? நீதானா கேட்டா? இங்க இருந்து அறந்தாங்கிக்கு எத்தனை மயில், அங்க இருந்து திண்டுக்கல்லுக்கு எத்தனை மயில், அங்க இருந்து பழனிக்கு எத்தனை மயில்? 360 மயில். தெரியாம 360 மயிலா? ஆமா. சண்டான பாவி. ஏண்டா நான் மயில சொன்னனா மயில கேட்டனா? நான் அந்த மயில தான் நான் சொல்லி. எந்த மயில் வேணாம் வா. இது தேவ மயிரா? டேய் பூரா ஒட்டு மயில். மயிலுதே வேணாம்னே. அழைச்சு வா. இந்த மயில கூட்டிட்டு வா, ஆசி வழங்குவோம். மணி